ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி. இன்றைக்கி நம்ம 2 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக நீங்கள் லாங் வீடியோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மும்பையிலேருந்து வந்தாங்கன்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம்ல, அதில் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி நம்ம செய்யாமல் இருப்போமா, அதான் செய்யலான்ட்டு கிளம்பியாச்சு. என்னடா சிக்கன் ஃப்ரீசரில் வாங்கி வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. எல்லோரும் காலையிலே வருவாங்கன்னு ஒரு பிளானில் காலையிலே 6 மணிக்கு சமையல் ஆரம்பிக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க எல்லோரும் வந்தது என்னமோ சாயந்தரம் 4 மணிக்கு வந்திருக்காங்க. டீ டைமுக்கு வர்றது தான் அவங்க வேலை. ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களை டியூஷன் விட்டுட்டு என்னென்ன கிளாஸ் இருக்குது ஸ்கூல் முடித்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வர்றது வேலையாயிட்டு. அப்படியுமே பிளான் சாட்டர்டே தான் வச்சுருந்தோம். இருந்தாலும் டியூஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாகவே வந்துட்டாங்க. இது எனக்கு அன்னைக்கு நைட்டு தான் தெரிஞ்சுது. எத்தனை மணிக்குன்னா 11 மணிக்கு. அப்புறம் நெட்டில் இந்த மாதிரி நான்வெஜ்லாம் வாங்கினோம்னா அவ்வளோ நல்லாலாம் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, முந்தின நாள் நைட்டு ஃப்ரெஷ்ஷாக கோழிலாம் வாங்கி அழகாக வெட்டி ஃப்ரீசரில் தூக்கி வச்சிட்டேன். சரி லேட்டாக வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காலையில் ஒரு 9:30க்கு தான் வேலை பார்த்தேன். இதுதான் பார்த்தோம்னா கரெக்டாக நான் நிறைய பேருக்கு சமைச்சது ஃபஸ்ட்டு வாட்டினா இதுதான். என் வீட்டில் பெரிய பெரிய பாத்திரங்கள் வச்சுருப்பேன். ஏன்னா எங்கள் மாமனார் மாமியார் இவங்க அண்ணன் வீட்டிலலாம் எல்லோரும் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சமையல்லாம் பண்ணதுக்காக ஒரு சில பெரிய பாத்திரங்கள் வச்சுருப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அதிகமாக எல்லோரும் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும் இந்த பெரிய பாத்திரங்கள் வச்சுருப்பேன். யாராவது தேவை அப்படின்னா மட்டும்தான் அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். இதில் நிறைய பேர் அந்த பெரிய பாத்திரம் இருக்குல்ல, அது எல்லாமே அலுமினியம் தான். அந்த மாதிரி பாத்திரம் வட்டா மாதிரியே பாத்திரம் தான் இங்கெல்லாம் நிறைய பேர் வீட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சைடு பருப்பு குழம்பு வச்சிட்டேன். பருப்பு குழம்பு எதுக்காக வச்சேன் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் வராங்க. மொத்தம் பிள்ளைங்க மட்டும் அங்கேருந்து 8 பேர் வந்தாங்க. பெரியவங்கன்னு பார்த்தா 5 பேர் வந்திருந்தாங்க. குட்டி பிள்ளைங்கன்னு பார்த்தா 8 பேர் வந்திருந்தாங்க. நான் என்னோடய ஹஸ்பண்ட் என் பையனோட சேர்த்து ஓரளவு நிறைய பேர் ஆகிட்டு 7 பேர்கிட்ட ஆகிட்டோம் பெரியாலே. மற்ற குட்டி பிள்ளைங்களாம் 9 பேருங்கிறதுனால கொஞ்சம் சமையல் பார்த்து பண்ணணும் அப்படின்னாச்சு. எல்லோரும் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு நீ மட்டும் சமையல் பண்ணாத, வெளியே ஆர்டர் பண்ணி வாங்கிருன்ட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, கஷ்டமோ நஷ்டமோ எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸே சாப்பிட்டுக்கிடுவாங்க, நீங்கள் யார் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்ன ஒரு விஷயம், உன் ஃப்ரெண்டு தின்னா கூட பரவாயில்ல, இதில் நீ என் ஃப்ரெண்டை வேறு சாப்பிட வைக்க அப்படின்னாங்க. எனக்கு தெரியாது, வந்தவங்க எல்லோரும் என் சாப்பாடை தான் சாப்பிடணும், நான் தான் சமைப்பேன். ஒத்த கால நின்றுட்டேன். நான் இந்த மாதிரி சமைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் நான் உள்ளுக்குள்ளேயே நிறைய என்னோடய டேலண்ட் எல்லாம் உள்ளே வச்சுருக்கேன். நான் சொன்னேன் என்னால் சமைக்க முடியும், எல்லாத்துக்கும் சூப்பராகவே சமைப்பேன்னு சொன்னேன். ரசம் வச்சேன், மோர் வச்சேன், பருப்பு குழம்பு வச்சேன், அப்புறம் சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை பண்ணேன், அப்புறம் முட்டை அவிச்சு வச்சுருந்தேன். இந்த சிக்கன் பொரிக்கிற பொடி எல்லாமே நான் ஊரில் இருந்து தான் கொண்டு வந்தேன். அதனால தான் பொடி எல்லாமே இப்படி இருக்குது. கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துறப்பே கொஞ்சம் பொடியிலேயே இருக்கும். அப்புறம் நானும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் போட்டுட்டு லைட்டாக லெமன் புளிஞ்சு விட்டுட்டு அந்தால அதை கொஞ்ச நேரம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். நான் அதிகமாக சமையலில் கை தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். இடம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தான் சமையலையுமே அந்த இடத்துல ஆரம்பிப்பேன் நான். ஸோ அதனால் க்ளீனாக தான் இருக்கும். என்னோடய கையும் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். அதை ஒரு சைடில் வச்சாச்சு. அடுத்து என்னென்னா, கிரேவிக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு ஆச்சி சிக்கன் 65 மசாலா யூஸ் பண்ணுவேன். அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி கிரேவி டைப்பில் பண்ணுவேன். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இதில் நல்லா மல்லி தூள் இருக்கும், அதெல்லாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் லைட்டாக விட்டு நல்லா வசக்கி அதுக்கப்புறம் அதெல்லாம் இதில் சேர்ப்பேன். ஸோ இது ஒரு வீடியோவே நான் அதை ஒரு டைம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். பட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஓரளவு கையால் தான் பிசையணும், அப்போ தான் இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதனால் அவிய வைப்பேன். ரொம்ப சூப்பராக தான் வந்திருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் எல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட்டை தான் கொடுத்துருந்தேன். டேஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கன்ட்டு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒவ்வொரு பழக்கம் உண்டு. எனக்கு என்னென்னா, கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்து சமைக்கிற பழக்கம் உண்டு. உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னென்ட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்து தான் சமைப்பேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்படின்னா, எல்லாருமே மும்பையில் தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நான் மும்பையில் தான் மீட் பண்ணேன். கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக நான் கல்யாணம் முடிஞ்ச 10 நாளில் இன்னொருத்திக்கு கல்யாணம் முடிஞ்சு. ஸோ அவள் மீட் பண்ணால் அவளும் நானும் சேமாக கன்சீவ் ஆயிருந்தேன் 1 மாதம் கழிச்சு. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம் அதிகமாக. அப்போ தான் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அதுக்கப்புறம்
அப்புறம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கூட ஒரு வருஷம் கழிச்சு எப்படின்னு பார்த்தோன்னா என் பையன் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் அவட்ட வந்து பேசினேன். ஏன்னா அவன் பிறந்து முடிஞ்சு எடுத்து வந்த பிறகு தான் அப்புறம் அவட்ட பேசினேன். ஸோ அப்படி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லாச்சு. இன்னொரு ஃப்ரெண்டு எப்படின்னா நான் கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசில் அவளுக்கு குழந்தை பிறந்திருந்து அவள் வந்து என்னை அப்போ வந்து பார்க்க வந்திருந்தா. அப்படி வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா லேடிஸ் எல்லாருமே நாங்கள் எல்லோரும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஏன்னா ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா அப்படி எங்கே போயிருக்காங்கன்னு விசாரிக்கிறதுக்கு அதுக்காகவே நாங்கள் வந்து நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ இல்லை, அவங்க முதல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஹஸ்பண்டோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே பார்த்து அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் ஏற்றுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே. அதே மாதிரி கஷ்டத்தில் தோள் கொடுப்பான் நண்பன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து எந்த ஒரு கஷ்டத்துலையுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போவும் ஏதாவது வேணும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். எனக்கு இருக்கிறதுலே பிடிக்காதது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறது இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த பூண்டு உரிக்கணும், அந்த இஞ்சி உரிக்கணும், அது வந்து ரொம்ப பிடிக்காத விஷயம். அதே மாதிரி சமையலில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து உட்காந்து தான் கொஞ்சம் சமையல் பண்ணுவேன். அந்த கண்டினியூஸாக முடிக்கிற மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் வந்து கால் வலி மாதிரி வந்துடும். அதனால் என்ன கொஞ்சம் உட்காந்து பண்ணேன்னா கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்து சமையல் பண்ணுறது. ஏன்னா வரது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்களா, அதனால் இதில் வந்து மல்லித்தூள் தான் இப்போ போட்டிருக்கேன். லைட்டாக வறுத்து மல்லித்தூள் தான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து என்ன பண்ணுவேன்னா தேங்காய்க்கு அரைக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் மைய அரைச்சிக்கணும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வந்து சாப்பாடு வந்து வச்சு முடிச்சிட்டேன், நிறைய பேர் சாப்பிடுங்கனால. இதை வந்து அடுத்து வடிக்க வைக்கணும் தண்ணி. ஒரு சைடு வந்து சிக்கன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். குட்டி பிள்ளைங்க எப்படி சிக்கன்னா அதிகமாக பொரிச்சா தான் சாப்பிடுவாங்க, கிரேவி ரொம்ப அந்தளவுக்கு பிடிக்காது. பெரியவங்க நம்ம சாப்பிட்டுக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இப்படி தான் வந்து நான் தண்ணி வடிப்பேன் வாஷ் பேஷனில் வச்சு. இந்த 4 சைடு கிளிப்பு போட்டுக்கிடுவேன். இங்கே உள்ள மும்பையில் உள்ள எல்லாருமே இப்படி தான் செய்வாங்க. அப்படி கமத்தி விட்டுட்டோம், அந்த முக்கிலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். ஒரு சைடு நல்லா திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஊர்லலாம் நான் வந்து கையில் பிடிச்சிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா வந்து ஒரு மாதிரி டம்ளர் உள்ளே வச்சு பண்ணுவாங்க, எனக்கு தெரியாதுங்கிறதுனால நான் இப்படியே பண்ணிடுவேன். கரெக்டாக பார்த்தானா அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, மீதி இன்னும் ஒரு 2 பேர்கிட்ட வரல. பட் லேடிஸ் நாங்கள் எல்லோரும் வந்து இருந்தோம். குட்டீஸ் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, சில பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்லா பார்த்தோன்னா வீடே ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு ஆகிட்டு, நான் வச்சதை விட எல்லாமே ஆப்போசிட்டு. நைட்டு சிம்பிளாக வந்து பிள்ளைங்களுக்காக இட்லி மட்டும் பண்ணியிருந்தேன். முந்தின நாள் வச்ச சாம்பார் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் பிளான் தான், ஆனால் ரொம்ப லேட்டான பிளானு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வேலை பிஸியில் ரொம்ப வீடியோ வந்து எல்லாத்தையும் எடுக்க முடியல. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் மக்களே.